மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. சார் ரொம்ப குழப்பமா இருக்கு சார். சனி ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம், ராகு ஒரு பக்கம் போட்டு மண்டே போட்டு பிச்சுக்குது சார். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். கவலையே படாதீங்க, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இதை ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா நீங்கள் எந்த பயிற்சியை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளரில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு கஷாயம் மாதிரி. அப்போ சனி பார்க்கும் பொழுது எப்படி கிடைக்கும்? பெரும்பாலும் உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை எப்போ நீங்கள் இது பண்ணலாம்? ஒரு புதன்கிழமைகளில் நீங்கள் சனிக்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு சாக்லேட்டோ அந்த மாதிரியான இனிப்புகள் வழங்கி நீங்கள் சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம், அல்லது நீங்கள் காளிகாம்பாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா அதுவும் சுக்கிரஸ்தலம். அல்லது காஞ்சிபுரம் பக்கம் இருக்கவங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். சுமங்கலி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்க வளையல், அதே மாதிரி பட்டு புடவை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் புடவை நீங்க எடுத்து தர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக குருவை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. அசுர தயாநிதி ராகுனுடைய பலத்தால் யாரு கண்டா உங்களுக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை கூட, ட்வின்ஸ் கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணி என்னைக்கு? ஒரு வியாழக்கிழமையில. உலகம் எங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து 4 நாட்களாக தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்க்குறோம். யாருக்கெல்லாம் தனலட்சுமி கிடைக்கும்னு பார்த்தோம். ஓகே, ப்ராஜெக்ட் எம் கிடைக்க போகுது, செட்டில் ஆகிட்டீங்க, சூப்பர். யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாசல் கிடைக்குதுன்னு பார்த்தோம், சூப்பர், உங்களுக்கும் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு பார்த்தோம், சூப்பர். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்த்தோம்? பணம் வரவுக்கு வேலைக்கு போகிறீங்க, பணம் கிடச்சிருச்சு. அடுத்ததாக என்ன பண்ணீங்க? வீடு வண்டி வாசல் வாங்கிட்டீங்க, அப்புறமா ரெடி ஆகிட்டீங்க, இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன? அடுத்த பொண்ணா குழந்தை. உங்களுக்கு குழந்தை தானே அடுத்த லைஃப் படி அடுத்த படி என்ன? நீங்கள் அப்பா ஆகணும் அல்லது அம்மா ஆகணும் இல்லையா? ஸோ அப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தை பிராப்தி, சந்தான லட்சுமியை கூப்பிட போகிறோம். சந்தான லட்சுமி யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய போகிறாள், இந்த வருடம் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வருடம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சார் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். சனி ஒரு பக்கம், குரு ஒரு பக்கம், ராகு ஒரு பக்கம் போட்டு மண்டே போட்டு பிச்சுக்குது சார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். கவலையே படாதீங்க, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இதை ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா நீங்கள் எந்த பயிற்சியை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளரில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு கஷாயம் மாதிரி. இதுதான் உங்களுக்கான மெத்தட். இந்தந்த ராசிக்காரங்க, அப்போ மற்ற ராசிக்காரங்களை குழந்தை பிறக்காதான்னு கேட்கக்கூடாது. இந்தந்த ராசிக்காரங்க சில பேர், ஏன்னா இன்றைக்கி நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐயுஐ பண்ணுறாங்க, ஐவிஎஃப் பண்ணுறாங்க, சிறப்பு சிகிச்சைகள் நிறைய எடுத்துக்கிறாங்க குழந்தை பிறக்கிறதுக்காக. ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க தான் இந்த பதிவு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். இப்போ உடனே குழந்தை பிறக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பெரும்பாலும் பயனுடையதாக இருக்காது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு சார், நான் ஏன் சார் இதை பார்க்க போகிறேன்? இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். இதில் சென்சிட்டிவான விஷயமே என்னென்னா, இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு ஐவிஏ, ஒரு ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணும்பொழுது அதற்கான நேரத்தை நீங்கள் பார்த்து தான் டாக்டரே சொல்கிறாங்க. ஐவிஎஃப் பண்ணும்போது சரியான நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியான நேரத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ இதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜோதிடத்தின் பால். ஸோ அப்போ நமக்கு இந்த ராசிக்காரங்க இந்த வருடம் ஐவிஎஃப் பண்ணலாம். மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுத்து உங்களுக்கான நல்ல பதிவு என்னங்கிறத நாளைக்கு காலையில் சொல்கிறேன். இந்த வருஷம் யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் சார் ஐவிஐ பண்ணுறதுக்கு எதுக்கு சார் ஜாதகம் பார்க்கணும்? நேச்சுரலாகவே ஓகே, அதுக்கும் தான் நான் வழி சொல்ல போகிறேன். நேச்சுரலாகவே ஓகே ஆகிறதுக்கு என்ன வழிங்கிறதா ஃபஸ்ட்டு பேச போகிறோம். அப்படி இல்லைன்னா அடுத்த வழி. ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், உங்கள் கையில் குழந்தை இருக்கும். ஸோ அதனால் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த பதிவை பாருங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த புத்திர பிராப்திக்காக வருத்தப்படுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக பயனுள்ளதாக இந்த பதிவு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையில் முதல் ராசியாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் வீட்டிற்கு இருக்கார். 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார், உங்களுக்கே தெரியும். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அப்போ சனி பார்க்கும் பொழுது எப்படி கிடைக்கும்? பெரும்பாலும் உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த குழந்தை எப்போ நீங்கள் இது பண்ணலாம்? ஒரு புதன்கிழமைகளில் நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு குழந்தை
வர்றதுக்கான நற்செய்தி என்பது கிடைக்கும். சனி பகவானுடைய தீர்க்கமான அருள் புதன் மீது படுவதால். ஸோ அப்போ புதன் மீது பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வைத்தியகாரகன் புதன். ஸோ புதன் வைத்தியகாரகன் என்பதால் நீங்கள் சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சத்யநாராயண பூஜை பண்ணலாம். யானை இருந்ததுன்னா ஒவ்வொரு திருக்கோயிலுக்குள்ளே போகும்போதும் யானை வாசலில் இருக்கும். யானைக்கு நீங்கள் கரும்பு, பச்சை கலர் கரும்பு, நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். பச்சை கலர் தோகை இருக்கிற கரும்புங்கிறது இப்போலாம் கலர் கலராக வந்துருச்சு. கருப்பு கலர் கரும்பு இருக்குது. கரும்பு ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடையில் மஞ்சள் கலர் கரும்புலாம் கூட இருக்குது. நல்ல பச்சை கலராக இருக்கக்கூடிய ஒரு கரும்பு வாங்கி நீங்கள் அந்த யானைக்கு தரணும். யானை சந்தோஷப்பட்டால் புதன் சந்தோஷப்பட்ட மாதிரி. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக புதன்னா வித்யாகாரகன். ஸ்கூல் பள்ளி சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புத்தக நோட்டெல்லாம் வாங்கி தரலாம் சனி பகவான். அது என்னைக்கு? சனிக்கிழமை புதன் ஹோரையில். நான் சொல்கிறத அப்படி நோட் பண்ணிக்கணும். சனிக்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு சாக்லேட்டோ அந்த மாதிரியான இனிப்புகள் வழங்கி நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உண்டு. இந்த வருடம் அதற்கான சரியான நேரம். நேச்சுரலாகவே ஓகே ஆகும் சார். அடுத்ததாக எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு 5 யாரு? சுக்கிரன். அப்போது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். எது? ஒரு வியாழக்கிழமையில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். அல்லது நீங்கள் காளிகாம்பாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா அதுவும் சுக்கிரஸ்தலம். அல்லது காஞ்சிபுரம் பக்கம் இருக்கவங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒன்றும் முடியலன்னா ஸ்ரீரங்கநாதர், திருச்சி சைடு இருக்கிறவங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போகலாம். அது சுக்கிரனுடைய ஸ்தலம். என்னைக்கு? வியாழக்கிழமை. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனுடைய ஸ்தலமாகப்பட்ட கஞ்சனூர் போகிறது பெஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பெண்களுக்கு, சுமங்கலி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் வளையல், அதே மாதிரி அவர்களுக்கு பட்டு புடவை, என்ன கலர் புடவை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் புடவை நீங்கள் எடுத்து தர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டு ஜரிகை இருக்கிற மாதிரி, பட்டு மாதிரி, எல்லாருக்கும் காசு இருக்காது, அது போட்டு குங்கும பிரசாதம் அவர்கள்ட்ட வாங்கி உங்கள் மாங்கல்யத்தில் வச்சுக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் சுமங்கலிகளுக்கு வளையல் வாங்கி தர்றது, சிகப்பு கலர் வளையல் நிறையா போட உங்களுக்கு இந்த வருடம் வளகாப்பு தான். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ அப்போது வளையல் வாங்கி தந்தால் வளகாப்பு. சூப்பராக இருக்குல்ல? இந்த வருடம் உங்களுக்கு வளையல் வாங்கி தரீங்க, வளகாப்பு நடக்க போகுது. இதனால் குரு பகவானுடைய அருளால். அடுத்ததாக அவர் புத்திரகாரகனே அவர் தான். அவர் போய் பார்த்து உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுமா? அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக குருவை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை. வியாழக்கிழமைகளில் ஐயப்பனையோ ஆஞ்சநேயரையோ நீங்கள் வழிபட வேண்டும். ஐயப்பன் அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வர சிறப்பு. சாஸ்தா வழிபாடு. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போகலாம். அல்லது நீங்கள் ஆஞ்சநேயருக்குடைய நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்த பதிவை பார்க்குறவங்கலாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு எங்கெல்லாம் பஜ்ரங் பலி, அவருக்கு உளுந்து வடை போட்டு, உளுந்து வடமாலை உளுந்து சாத்தி அதை நீங்கள் தானம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சாற்றி அந்த வெண்ணெயை சாப்பிடணும். எடுத்து அந்த சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிடணும். குடந்தை ஆஞ்சநேயர், பால ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் வச்சு உடம்பெல்லாம் பொட்டு வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் இப்படி வச்சு உடம்பெல்லாம் பொட்டு வைக்கணும். குரங்குக்கு தனக்கு பொட்டு வச்சா ரொம்ப பிடிக்குமா? குரங்குக்கு அலங்காரம் பண்ணால் குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சார் ஆஞ்சநேயரை குரங்குட்டீங்க? உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆஞ்சநேயரை என்ஜாய் பண்ணுவாராம். ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணி என்னைக்கு? ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை அலங்காரம் பண்ணி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை உங்களுக்கு தான். அதே மாதிரி நெய், பசு நெய் வாங்கி தானம் பண்ணுங்க. நெய் வாங்கி தானம். ஒரு மஞ்சள் கலர் வாழைப்பழம், பழத்துலேயே போல பச்சை கலர்லாம் வந்துருச்சு இல்லையா, மஞ்சள் கலர் வாழைப்பழம், அதை நீங்கள் பசு மாட்டுக்கு டெய்லி கொடுத்துட்டே வாங்க. என்னைக்கு? அதே மாதிரி தான் சனிக்கிழமையில் நீங்கள் பசு மாட்டுக்கு நீங்கள் நிறையா பண்ணுங்க. மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு எரும மாடு, மகிஷம் எரும மாட்டுக்கு தவிடு வாங்கி கொடுங்க. தவிடு வாங்கி கொடுத்தீங்கன்னா சனிக்கு பிரீத்தி. இதெல்லாம் பண்ண அது என்னைக்கு? வியாழக்கிழமை ஒரு மகிஷத்துக்கு தவிடு வாங்கி தரணும். அதே மாதிரி பசுமாட்டுக்கு நீங்கள் வாழைப்பழம் வாங்கி தரணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 9ல் யார் இருக்கா? ராகு இருக்கார். ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஐவிஎஃப் நீங்கள் தான் பண்ணணும். ஐவிஎஃப், ஐயுஐ போன்ற சிறப்பு சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கரெக்ட். இந்த வருடம் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிங்கன்னா செட் ஆகும். என்னைக்கு? சனிக்கிழமை. ராகுக்கு பிரீத்தி சனிக்கிழமை. நேராக போங்க. ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற புத்துக்கு பால் ஊற்றுங்க. என்னைக்கு பால் ஊற்றுறீங்க? ஒரு வியாழக்கிழமை சார். வழக்கமாக வெள்ளிக்கிழமை தானே சார் நாகாத்தம்மன்.
சனிக்கிழமை ஊற்றலாம். அல்லது வந்து ஏன்னா குரு பகவான் அதை பார்க்கறதுனால அந்த குரு ராகு காம்பினேஷன் சரியா, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். குரு சண்டால யோகம்ங்கிறது அதான். புற்றுக்கு பால் ஊற்றுங்க, திருநாகேஸ்வரம் போங்க, திருப்பாம்புபுரம் போங்க. திருப்பாம்புபுரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அல்லது நாகநாத சுவாமி, நீங்கள் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை சார், காசு இல்லை சார். சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு தேர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நாகநாதர் சுவாமிங்க ராகுவுடைய சிவன் கோயிலில் சுவாமி வந்து நாகர் திருமேனியாக எழுந்தருள்வார். எங்கே? குன்றத்தூரில் இருக்கிற சிவன் கோயில். அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் இங்கே சனிக்கிழமை நீங்கள் ராகுவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் IVF உங்களுக்கு ஓகே ஆகும். இந்த வருடம் குழந்தை ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. நாகநாத சுவாமியினுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ராகுவினுடைய பலம், அசுர தயாநிதி ராகுவினுடைய பலத்தால் யார் கண்டா உங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை கூட ட்வின்ஸ் கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷப்பட போகிறீங்க. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5ல் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், என் ஃபேவரட் டைலாக். சனி 5ல் இருக்கார் சார், யாருக்கு குழந்தை பிறகுதோ இல்லையோ உங்களுக்கு பிறக்கும் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் சனி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மின்னலை போல் ஒரு மகன், நீதிமானாக நேர்மை தவறாத ஒரு சூப்பரான மற்ற பசங்களுக்கெல்லாம் அப்படி நான் சொல்லலை. உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி கொடுப்பார். கண்டிப்பாக ட்வின்ஸ் தான் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அருள். சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதால் சனிக்கிழமை குரு ஹோரையில், சரியா, சனிக்கிழமை குரு ஹோரையில் வழிபடுங்க. அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க, குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. என்றைக்கு போகணும்? வியாழக்கிழமை போய் அங்கே நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி சுவாமியை வணங்குங்க. ஒற்றை கையேந்தியவர்கள் எங்கேனும் உங்கள் ரோட்டில் தென்பட்டால் அவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுங்கள். என்ன தானம் பண்ணணும்? தயிர் சாதம் தானம் பண்ணணும். தயிர் சாதம் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன பதிவு, இப்பவும் சொல்கிறேன், என்னை வரித்து கொண்டு எண்ணெய் தேய்த்து எழுதிய பதிவு. அதனால் தயவுசெய்து நீங்கள் இது நான் சொல்கிறத அப்படியே கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை, சரியா? ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் வீட்டில் இருப்பவர் 5ஆம் பார்வை, அதாவது 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் சுக்கிரன். வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சனி ஹோரையில், வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் சுக்கிரனுக்குரிய பிரீத்தி, ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லிட்டேன் சுக்கிரனுக்கு என்ன பண்ணணும்னு. சுக்கிரனுக்குரிய பிரீத்திகள் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. சிகப்பு கலர் வஸ்திரம் வாங்கி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கள். சிகப்பு தானம், குங்கும தானம் பண்ணுங்கள். நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை சென்று, எங்கே இருக்குது? இங்கே நம்மளுடைய சிங்கபெருமாள் கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்குது. அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போய் நீங்கள் பானக நைவேத்தியம் பண்ணுங்கள். துளசி மாலை சுவாமிக்கு சாத்தி அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு சனி பகவான்னா விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தி. அதனால் சுவாமியுடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு குரு 5ல் வருகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது குருஜி, உங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் உண்டு. குரு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் நீங்கள் அலட்டிக்காமல் இருக்கலாம் சார். உங்களுக்கு ஜென்ரலாகவே நார்மலாகவே ஓகே ஆகும். ஏன்னா புத்திரகாரகனே 5ஆம் வீட்டிற்கு வந்து விட்டார். தன்னுடைய சொந்த தொகுதிக்கு எப்படி ஒரு அரசியல்வாதி விசிட் பண்ணால் கண்டிப்பாக செய்வாரோ அந்த மாதிரி நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். அது அவரோட சொந்த தொகுதி. 5க்குடையவர் 5ஆம் வீட்டில் புத்திரகாரகன் வரும்பொழுது. ஸோ உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக குழந்தை பிறக்கும். ஸோ சொல்லிகிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பர், ஃபோன் பண்ணி IBC கஸ்டமர் கேர் உங்களுடைய அழைப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறார்கள். அவங்க ஃபோன் பண்ணுங்கள். 24 மணி நேரத்திற்குள் என்னோட வீடியோ கால் கனெக்ட் பண்ணி தருவாங்க. நம்ம ஜாதகம் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளலாம். IBCBhakti.com போனீங்கன்னா அங்கே என்னுடைய தரவுகள் பேர் வரும், அதில் நீங்கள் புக் பண்ணி கட்டணம் செலுத்தி பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்ல.